அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் முதல் மருத்துவமனை முஸ்லிம்கள் கட்டின என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? அது பிமாரிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. அர்த்தம் நோயாளிகளின் வீடு. இது டமாஸ்கஸில் சிரியாவில் நிறுவப்பட்டது. பிறகு இத்தகைய மருத்துவமனைகள் பாக்தாத், ஈராக் மற்றும் கைரோ, எகிப்தில் கூட நிறுவப்பட்டன. இத்தகைய மருத்துவமனைகள் இஸ்லாமிய பொன் காலத்தில் சுமார் 9ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டன. அவை நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்ய மட்டுமல்ல, மருத்துவத்தை கற்பிப்பதற்கும் இருந்தன. ஐரோப்பாவில் நவீன மருத்துவமனைகள் உருவாக்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன் நுணுக்கமான நோயறிதல் மற்றும் சிகிச்சை முறைகளை பயன்படுத்தினார்கள் முஸ்லிம் மருத்துவர்கள். நோயாளிகள் மதம், இனம் அல்லது சமூக நிலையை பொருட்படுத்தாமல் சிகிச்சை பெற்றனர். பிமாரிஸ்தான்களில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்து பிரிவுகள் இருந்தன. அதனால் வசதியும் தனியுரிமையும் காக்கப்பட்டது. தூய்மை மற்றும் சுகாதாரம் கடுமையாக பராமரிக்கப்பட்டது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாடங்களை காட்டுகிறது. மூலிகைகள், கனிமங்கள் மற்றும் பிற இயற்கை முறைகளில் கவனமாக மருந்துகள் தயாரிக்கப்பட்டன. மருத்துவமனைகளில் மாணவர்கள் அனுபவம் உள்ள மருத்துவர்களிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொள்ளும் வகுப்பறைகள் இருந்தன. சில மருத்துவமனைகளில் ஆய்வு மற்றும் கற்றலுக்காக அரிய மருத்துவ நூல்கள் உள்ள நூலகங்கள் இருந்தன. அறுவை சிகிச்சை, கண்ணாடி பலுகை அகற்றுதல் மற்றும் பிற நுணுக்கமான சிகிச்சை முறைகள் திறமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. அல் ராசி மற்றும் இபின் சீனா போன்ற பிரபல முஸ்லிம் மருத்துவர்கள் அந்த மருத்துவமனைகளில் பணியாற்றி கற்றுத்தந்தனர். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் மருத்துவ மரபு நமக்கு நோயாளிகளை பராமரிப்பது ஒரு உயர்ந்த மற்றும் பலனளிக்கும் செயலாகும் என்பதை நினைவூட்டுகிறது.